Good morning students, myself Vadivel, physics faculty, 20 years experience. Now I am taking projectile motion. Okay, so this projectile motion NEET and JEE mains ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட். அதனால் அதுக்கு சம்மந்தப்பட்ட பாயிண்ட்ஸ் மட்டும் நான் கவர் பண்ணுறேன், ஒரு வாட்டி பாருங்கள். ஸோ டாபிக் நேம் projectile motion. Okay, so path of the projectile is a parabola. உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கும். So for that I am taking y axis, x axis. Okay, now in the point object or initial velocity u and the point object theta angle பண்ணது with x axis. So இப்போ இந்த u velocity நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டாக பிரிக்கிறேன், ரெசல்யூஷன் பண்ணிக்கிறேன். ஒன் இஸ் u cos theta, another one u sin theta. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் path of the projectile is a parabola. So now I am drawing parabola. Okay, next after t time, அதாவது t டைம்க்கு அப்புறமா இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அல்லது ப்ரொஜெக்டல் இங்கே கன்சிடர் பண்ணுங்க அட் பாயிண்ட் P. அதோட கோஆர்டினேட்ஸு எக்ஸ் கமா ஒய். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த எக்ஸோட காம்போனன்ட் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஸோ வாட் இஸ் எக்ஸு உங்களுக்கு தெரிஞ்சா இருக்கும், ஹாரிஜான்டல் காம்போனன்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அதோட ஃபார்முலா u cos theta into t. ஸோ நான் இப்போ ஓன்லி நீட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணிக்கிறது. ஸோ டெரிவேஷன் எல்லாம் சொல்லலை. ஆக்சுவலாக இது உங்களுக்கு தெரிஞ்சா இருக்கும் பேசிக்ஸு. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பாடி என்ன ஃபார்முலா, s ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். அதில் s ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயரில் இன் ஹாரிஜான்டல் மோஷன் பாடி ட்ராவல்ஸ் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அதனால் a வேல்யூ 0 ஆகுது. ரிமைனிங் வேல்யூ x ஈக்குவல் டு u cos theta into t. அது ஈக்குவேஷன் நம்பர் 1. வாட் இஸ் x? x means horizontal displacement after time t. Next, vertical displacement y equal to, so vertical means like this. Okay, this one horizontal. So y equal to basic formula ut plus half at square. So அந்த terms எழுதிக்கிறேன் u sin theta into t. vertical against gravity இல்லையா, அதனால half at square becomes minus half gt square. ஓகேவா? இப்போ displacement, net displacement of the projectile s bar equal to x bar plus y bar. ஓகேவா? இது displacement. Now I am calculating velocity after t time. So velocity full form என்ன, v bar equal to, it is the vx I cap plus vy j cap. So அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், vx கண்டுபிடிக்கணும். So what is vx? Horizontal component of velocity after t second. So v equal to formula u plus at, basic formula. So here x, here also x. அதனால vx equal to ux value u cos theta plus ax value body travels with uniform velocity na in horizontal direction. அதனால differentiation of any constant 0. So ax value 0. அதனால அந்த term எழுத தேவையில்லை. So இது vx equal to u cos theta. அதே விதமா நான் இப்போ vy கண்டுபிடிக்க போகிறேன். vertical velocity after t time vy equal to u sin theta minus gt. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட vx இருக்குது, vy இருக்குது. நான் இப்போ velocity கண்டுபிடிக்கிறேன். ஸோ velocity magnitude v equal to v is equal to square root of vx square plus vy square. ஓகேவா? அப்புறமா நீங்கள் அந்த vx வேல்யூ u cos theta, vy வேல்யூ u sin theta minus gt அதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நியூமெரிக்கல் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, ஈக்குவேஷன் ஆஃப் தி ப்ரொஜெக்டைல், ஐ மீன் பாத் ஈக்குவேஷன், ப்ரொஜெக்டைல் ஈக்குவேஷன். ஸோ டெரிவேஷன் இருக்குது, அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ y ஈக்குவல் டு ஃபைனல் ஆன்சரு ax மைனஸ் bx ஸ்கொயரு. இது
டெரிவேஷன் இருக்குதுப்பா, இப்போ தேவையில்லை நம்மளுக்கு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ வாட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட்டு tan theta. ஸோ இதோட டெரிவேஷன் இருக்குது. ஓகே, நவ் b இஸ் ஈக்குவல் டு g டிவைடட் பை 2u ஸ்கொயர் cos ஸ்கொயர் theta. ஓகே, திஸ் ஒன் b. அப்புறமா ப்ரொஜெக்டல் ஈக்குவேஷனு நாட் ஓன்லி ஏஎக்ஸ் மைனஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் பட் ஆல்சோ இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, ஒரு வாட்டி பார்க்கலாம். ஓகே, ஸோ y ஈக்குவல் டு பேசிக் ஃபார்முலா ப்ரொஜெக்டல் ஈக்குவேஷனு tan theta இன்டூ எக்ஸ் மைனஸ் g டிவைடட் பை 2u ஸ்கொயர் cos ஸ்கொயர் theta இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். புரியுதா? இதில் நான் என்ன பண்ணுறேன்னா y ஈக்குவல் டு இந்த tan theta இன்டூ எக்ஸு அதை காமன் பண்ணுறேன். tan theta இன்டூ எக்ஸ், ரிமைனிங் வேல்யூ 1 மைனஸ், இங்கே tan theta இல்லை, அதுக்காக நீ என்ன பண்ணணும், இன்டூ tan theta டிவைடட் பை tan theta பண்ணு. ஸோ tan theta காமன். ஸோ ஃபைனலாக அவனுக்கு என்ன வரீங்க, எக்ஸ் டிவைடட் பை ஆர். ஸோ இதுக்குள்ள டெரிவேஷன் இருக்குது, நான் ஒன் மணி சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஹியர் இன்டூ tan theta பை tan theta. ஸோ tan theta எக்ஸ் ரிமூவ், அதுக்கப்புறமா இங்கே இருக்க ஒன் மோர் எக்ஸ் டிவைடட் பை யூ ஸ்கொயர் சைன் 2 theta பை ஜி இருக்கும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், யூ ஸ்கொயர் சைன் 2 theta பை ஜி வேல்யூ கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர் மீன்ஸ் ரேஞ்ச். ஸோ இது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது கூட ஒன் மோர் ப்ரொஜெக்டல் ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு tan theta இன்டூ எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் பை ஆர். ஸோ எக்ஸாமினேஷனில் உனக்கு எக்ஸ் காம்போனன்ட் கொடுக்குவான், y கொடுக்குவான், தீட்டா கண்டுபிடிக்கணும். இல்லைனா எக்ஸ் ஒய் தீட்டா கொடுத்துடுவான், ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஸோ பை நோயிங் 3 வேல்யூஸ் யூ கேன் கால்குலேட் 4th வேல்யூ ஆல்சோ. ஓகேவா? இது ப்ரொஜெக்டல் ஈக்குவேஷன். இப்போ என்னடா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, எனர்ஜிஸ் ஆஃப் ப்ரொஜெக்டைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது மேலே நீட் கொஸ்டின் கூட இருக்குது, எனர்ஜிஸ் ஆஃப் ப்ரொஜெக்டைல். ஓகே, ஸோ இந்த ப்ரொஜெக்டைலுக்கு பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கிட்ட எவ்வளோ எனர்ஜி இருக்கும், ஹையஸ்ட் பாயிண்ட் கிட்ட எனர்ஜி எவ்வளோ இருக்கும், அதோட ரேஷியோ எப்படி இருக்கும், இது கால்குலேட் பண்ணும். ஒரு வாட்டி பார்க்கலாமா? So this one path of the projectile, இது initial velocity, இந்த angle எவ்வளோ, angle of projection theta. at the projection point என்ன எனர்ஜி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். at the projection என்ன எனர்ஜி இருக்கும், at the projection height இல்லையா, அதனால height 0. so potential energy is equal to mgh, basic formula. here h equal to 0, அதனால potential energy 0. ஓகேவா? நான் அடுத்த பாயிண்ட் பண்ணிக்கிறேன். now continuation, kinetic energy is equal to அந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கிட்ட வெலாசிட்டி எவ்வளவு இருக்குது, u. so kinetic energy 1/2 mu square. இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குது, potential energy and kinetic energy. so total energy is equal to PE plus KE. okay, is equal to PE value 0, kinetic energy half mu square. therefore total energy is equal to half mu square. half mu square. ஓகேவா? இது total energy at the point of projection only. now I am calculating total energy at highest point. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நீட் அண்ட் ஜேஇல அது பார்க்கலாம். இப்போ at highest point. okay, at highest point இதான் ப்ரொஜெக்டைல், path of the projectile parabola. so angle of projection theta, இது initial velocity, இது ஒண்ணே மீன்னா maximum height. ஓகேவா? so what is the velocity at the highest point, u cos theta. so ரொம்ப பேர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்கன்னா ஹையஸ்ட் பாயிண்ட் கிட்ட வெலாசிட்டி கேட்ட உடனே 0 சொல்றீங்க, அது ராங்மா. இந்த ப்ரொஜெக்டைல் கேஸ்ல என்னதுக்குன்னா வெர்டிகல் வெலாசிட்டி 0 at highest பாயிண்ட் கிட்ட, ஆனா ஹாரிஜான்டல் வெலாசிட்டி இருக்கும், எவ்வளவு இருக்கும், u cos theta. அதனால what is the velocity at the highest point of the projectile கேட்டா நீங்க என்ன சொல்லணும், u cos theta. so highest point கிட்ட velocity இருக்குது, some height கூட இருக்குது, அதனால ரெண்டுமே இருக்கு எனர்ஜி. ஒன்னு potential energy, basic formula
mgh is equal to mgh value. Maximum height formula everyone knows, u square sin square theta divided by 2g. அப்புறமா gg cancel, remaining value half m u square sin square theta. இங்க gg cancel. So ரொம்ப important formula, potential energy at the highest point half mu square sin square theta. அடுத்தது kinetic energy is equal to half m v square. இது basic formula. அப்புறமா substitution நடக்குது, half m velocity வேல்யூ எவ்வளோ இருக்குமா இங்கே highest point கிட்ட u cos theta, அதனால u cos theta whole square. ஓகேவா, u cos theta whole square வேல்யூ u square cos square theta. ஸோ எவரி ஸ்டெப் எழுத தேவையில்லை, டைரக்ட் ஃபார்முலோட எழுதலாம். என்ன சொல்லுங்க, half m u square cos square theta. ஓகேவா, இப்போ டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் எனர்ஜி is equal to உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா, potential energy plus kinetic energy. ஓகேவா, therefore potential energy half m u square sin square theta plus half m u square cos square theta. cos square theta. இப்போ trigonometry பார்க்கலாமா, இதில் half mu square காமன், அதாவது சிமிலர் டர்மு. remaining value sin square theta plus cos square theta. What is the value of sin square theta plus cos square theta in trigonometry basics? 1. So 1. So final answer half m u square. அதனால நான் என்ன சொல்லிக்கிறேன், potential energy kinetic energy varies but total energy always கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஓகேவா, ஸோ இது மேலே ஒரு கொஸ்டின் என்ன கேட்டான்னா, what is the ratio of the potential energy and kinetic energy at the highest point கேட்டான். ஸோ கொஸ்டின் அப்புறம் ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்க, what is the ratio of the potential energy and kinetic energy at highest point of the projectile கேட்குறான். அதுக்காக என்ன பண்ண பாரு. ஸோ கொஸ்டின் என்ன சொல்லு, ratio of potential energy and kinetic energy at maximum height. Kinetic energy at maximum height இல்லைனா at highest point also. Maximum height. So potential ratio means potential energy divided by kinetic energy. Potential energy formula என்னப்பா, half, புரியுதா, m u square into sin square theta divided by, what is the kinetic energy highest point? half m u square cos square theta. ஓகேவா, இதில் எது சிமிலர் டர்ம்ஸ், half mu square half mu square. ஸோ அதனால get cancelled. remaining value again trigonometry property, sin theta divided by cos theta என்ன, tan theta எல்லாருக்குமே தெரியும். ஸோ sin square theta by cos square theta tan square theta அல்லது ஈஸ்டு 1 கூட எழுதலாம், tan square theta ஈஸ்டு 1. ஓகேவா, இது ரேஷியோ ஆஃப் கைனடிக் எனர்ஜிஸ். இதில் அடிஷனல் பாயிண்ட்ஸ் என்னன்னா 3 டாபிக்ஸ் பா. நம்பர் 1, மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல். மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல். ஸோ நான் இப்போ டெரிவேஷன் சொல்லலை, ஓன்லி ஃபார்முலா மட்டும் சொல்லிக்கிறேன். என்ன சொல்லுங்க, h equal to u square sin square theta sin square u square sin square theta by 2g. 2g. ஓகேவா, or range. So what is range? Total horizontal displacement is known as range. So range r equal to u square sin 2 theta divided by g. இது range. அடுத்தது
time of flight t equal to 2u sin theta divided by g. ஓகேவா? அப்புறம் என்னடா for complementary angles, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். for complementary angles, so complementary angles என்ன ஒன்றுன்னா தீட்டா, இன்னொன்று 90 மைனஸ் தீட்டா, ஒன்று தீட்டா இன்னொன்று 90 மைனஸ் தீட்டா. ஸோ இந்த கேஸில் டைம் ஆஃப் ஃப்ளைட் மேலே ஒரு நீட் கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா எப்படி பார்க்கலாம்? ஃபார் தீட்டா டைம் ஆஃப் ஃப்ளைட் என்ன எழுதுறோம்? t1 equal to 2u sin theta by g for theta. இது for 90 minus theta, for 90 minus theta நான் இப்போ என்ன எழுதுறீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் விஷயமில் இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் என்ன ஆகுதுன்னு எழுதுறீங்கிறேன். ஒன்று t1 equal to 2u sin theta by g, ரெண்டாவது t2 equal to 2u sin 90 minus theta. sin 90 minus theta வேல்யூ எவ்வளோ? cos theta. ஓகேவா? அதனால நீ டைரெக்டாக கூட எழுதலாம் 2u cos theta divided by g. ஸோ இது மேலே நீட் கொஸ்டின் தான் கேட்கிறேன்னா the product of t1 and t2 proportional to கேட்குறான். எப்படி சால்வ் பண்ண பாரு? t1 into t2 is equal to, what is the value of t1? 2u sin theta, 2u sin theta by g into 2u cos theta divided by g. இதற்கு ஓகேவா? அப்புறம் பாருங்க இதில் 2 sin theta cos theta ஃபார்முலா என்ன? sin 2 theta, trigonometry basics. ரிமைனிங் வேல்யூ பார்ப்பா, u into u, u square, one more 2 is there, 2 sin theta, அது பாரு 2 sin theta cos theta, என்ன trigonometry ஃபார்முலா? sin 2 theta. so sin 2 theta, okay, divided by g into g, அப்படியே எழுதுங்க g 1 g into g. இங்க பாருங்கம்மா u ஸ்கொயர் sin 2 theta divided by g எதுக்கு ஈக்குவல்? ரேஞ்ச். அதனால ரிமைனிங் வேல்யூ 2, இந்த u ஸ்கொயர் sin 2 theta by g ரேஞ்சு, அப்புறம் 1g இருக்குதுங்க. ஸோ ஆன்சர் இஸ் 2r by g. ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டான்னா அந்த ப்ராடக்ட் ஆஃப் t1 and t2 ப்ரப்போர்ஷனல் டு கேட்குறான். ஸோ 2 எப்படி கான்ஸ்டன்ட்டு, g ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அந்த சர்ஃபேஸ் ஆஃப் தட் கான்ஸ்டன்ட். ரிமைனிங் வேல்யூ என்ன எழுதணும்? t1 t2 ப்ரப்போர்ஷனல் டு கேபிட்டல் ஆர். ஸோ 2g கான்ஸ்டன்ட்டில் போட்டேன். ஓகேவா? இது ப்ரீவியஸ் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது பார்க்கலாம். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் கேஸில் மேக்ஸிமம் ஹைட்ஸ் என்ன பார்க்கலாம். கண்டினியூ கேளுங்கம்மா. ஃபார் தீட்டா மேக்ஸிமம் ஹைட் ஃபார்முலா u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g. புரியுதா? அடுத்தது ஃபார் 90 மைனஸ் தீட்டா, for 90 minus theta, maximum height h2 equal to u square sin square 90 minus theta divided by 2g. so already trigonometry basic உங்களுக்கு சொல்லிக்கிறேன். sin 90 minus theta value cos theta, அதனால u square cos square theta divided by 2g. so இதில் கொஸ்டின் என்ன கேட்கிறேன்னா what is the ratio of the heights in the case of complementary angles. அப்போ என்ன பண்ணோம்? h1 by h2 is equal to u square sin square theta by 2g, okay, into நான் ஒரே ஒரு உல்டால எழுதுறேன் 2g divided by u square
காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதில் 2g அப்புறமா u ஸ்கொயர் கேன்சல் ஆகுது. ரிமைனிங் என்ன இருக்குது? sin ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஆன்சர் இஸ் tan ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? அப்புறமா இது மேலே இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் h1 plus h2 கேட்குறான். எப்படி பார்க்கலாம்? h1 plus h2 is equal to h1 value u square sin square theta sin square theta by 2g plus அப்புறமா h2 value u square cos square theta divided by 2g. இது எதுமா சிமிலர் டர்ம்ஸ், u square by 2g சிமிலர் டர்ம்ஸ் இல்லையா, அதனால அது இப்படி காமன் ஆயிடுங்க. u square by 2g ரிமைனிங் வேல்யூ sin square theta plus cos square theta அதோட வேல்யூ 1 is equal to u square by 2g. இது h1 plus h2. ஸோ இது மேலே கொஸ்டின் எப்படி கேட்குறான்னா, ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, h1 plus h2 equal to u square by 2g. ஸோ h1 plus h2 கண்டுபிடிங்க. இனிஷியல் வெலாசிட்டி u கொடுத்துருவான், g கொடுத்துருவான். டிஃபரன்ஸ் இன் ஹைட்ஸ் கூட கொடுத்துருவான். h1 minus h2 equal to like 120 மீட்டர். ஃபைண்ட் h1 and h2. ஸோ அது ஆல்ஜிப்ரா யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ அது ஒரு மாடலு. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா என்னன்னா, இந்த கேஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் ரேஞ்சஸ் என்ன ஆகும் பார்க்கலாம். சொல்லுப்பா. ரேஞ்ச் ஆஃப் ஹெட்டிங் ரேஞ்சு ஃபார் தீட்டா என்ன சொல்லுங்க? ரேஞ்ச் ஃபார்முலா ஃபார் தீட்டா r1 is equal to basic formula u square sin 2 theta divided by g. For 90 minus theta, for 90 minus theta, r2 is equal to u square sin 2 90 minus theta divided by g. 2 into 90 180. Again 2 theta 180 minus 2 theta. So r2 equal to u square sin 180 minus 2 theta divided by g. Again trigonometry property, sin 180 minus 2 theta value sin 2 theta only. So அதனால நான் என்ன எழுதிக்கிறேன், u square sin 2 theta divided by g. புரியுதா? ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த கேஸ் ஆஃப் தீட்டா u square sin 2 theta by g. இந்த கேஸ் ஆஃப் 90 minus theta again we are getting u square sin 2 theta by g. So conclusion என்ன சொல்லுங்க, ranges are equal in the case of complementary angles. Very important formula இது. ஓகேவா? In the case of complementary angles ranges are equal. Okay ma, thank you.